தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா முதல்ல கேட்டோம், அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க, அதனால தான் நான் சும்மா இருந்தேன் சொல்லிட்டாரு. நீங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராம் அவ்வளவு நல்லா இருக்கும். சன் டிவிக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது. முதல்ல தொடங்கப்பட்ட தமிழ் சேனல் சன் டிவி தான். ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு இந்த கேபிள் கனெக்ஷன் வரும்ல, நாடி அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கேபிள் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சன் டிவி கனெக்ஷன் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி உலகம் முழுக்க ஒரு குடையின் கீழ் ஆடுகிற ஒரு பெருமை உண்டென்றால் அது சன் டிவிக்கு மட்டும்தான் உண்டு. முதல் அவங்க தான் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, பாப்பையா சார் அவங்களோடு சேர்ந்து கொண்டு பட்டிமன்றம் என்கிற கலையை எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்றதும் சன் டிவி தான். விழா காலங்களில் பட்டிமன்றம் என்றால் அது சன் டிவி பட்டிமன்றம் என்று மாற்றியதும் சன் தொலைக்காட்சி தான். அதனால்தான் இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியும் பட்டிமன்றம் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. தொடங்கியது சன் டிவி தான். அந்த சன் டிவி 32 ஆண்டுகளை நிறைவு செய்து 33ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இன்னொன்று சொல்லவா, சன் டிவியில ஒளிபரப்பான முதல் பட்டிமன்றமே மதுரையில ரெக்கார்டு பண்ணதா. அதுக்கு பாப்பையா சார் தான் நடுவர். பக்கத்தில் இருக்காங்க எல்ஐசி ஆபீஸ், சத்தனை இருக்கு. எல்ஐசி ஆபீஸ்க்குள்ள நடந்த ஒரு பட்டிமன்றம் தான் சன் டிவியில ஒளிபரப்பான முதல் பட்டிமன்றம். அதனால மதுரைக்கு நிறைய திறப்பு இருக்குங்க. நம்ம ஊருங்க எந்த நேரம் போனாலும் சுவையான உணவு கிடைக்கிற ஊர் எது? நல்லா சொல்லுங்க, மதுரை. இந்த ஊர்ல உங்க முன்னாடி ஒரு பட்டிமன்றத்தை நடத்த நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். மீண்டும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், சன் தொலைக்காட்சியில நீங்க தொடர்ந்து பார்க்கிற பட்டிமன்றத்துக்கு எப்படி ஆதரவு தருகிறீர்களோ அதே போல இந்த நிகழ்ச்சிக்கும் ஆதரவு தர வேண்டும் என்று பணிவோடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு தலைப்பு, முதல் இன்னொரு விஷயம் சொல்லிடலாம். எலெக்ஷன் பக்கத்துல வருது, அவரவருக்கு 1000 பேர் மத்தியில நீங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க பாருங்க. இதுக்கே உங்களுக்கு திரும்பவும் எங்க பார்த்தாலும் ஐயா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்க்காம சன் டிவி அடைக்கிறதுக்கு பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் மதுரை சுமைஞர்களின் அடையாளம். அங்க யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, இங்க நிகழ்ச்சி ஜெயிக்கணும், அதுக்கு நீங்க தான் ஓட்டு போடணும். ஓட்டுனா என்ன, கை தட்டுறதுதான். இன்றைக்கு சமூக ஊடகங்களால் நமக்கு நன்மையா தீமையா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஊடகம்னா என்ன? ரொம்ப எளிமையான விஷயம். கருத்துகள், தகவல்கள், செய்திகள், இதை பலரிடமும் எடுத்து செல்லுகிற ஒரு தளம் அல்லது கருவிக்கு பேர் ஊடகம். மீடியா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம என்ன நினைக்கிறோம், என்ன நடக்குது, என்ன சொல்ல வருகிறோம், என்ன சிந்திக்கிறோம், இதையெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு கருவி, ஒரு தளம், பிளாட்ஃபார்ம், அது பேர் ஊடகம். ஒரு காலத்துல பறை அறிவித்தார்கள், முரசு அறிவித்தார்கள், தமுக்கு அடித்து செய்தி சொன்னார்கள், எழுதி போட்டாங்க, போர்டுல எழுதி வச்சாங்க, தெருமுனையில